சொர்க்கமே என்றாலும் அது இந்த வீட்டை போல வருமா? அட எந்த வீடு என்றாலும் என் மாமியார் வீட்டுக்கு ஈடாகுமா? பல சண்டை போட்டு சமாதானம் ஆனாலும் எங்க அத்தை போல வருமா? தன்னானே தன்னானே தனநானே நானானே. என்னடி வள்ளிக்கண்ணே, பாட்டு சும்மா பட்டைய கிளப்புது. வாங்குங்க வாங்க. என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமே வந்துட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்லட்டி, கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். இந்தாடி மாதுளம்பழம் பிடி. ஏதுங்க மாதுளம்பழம்? ஆபீஸ்ல என்ன மரத்திலேயே காய்க்குது, வர்ற வழியில கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்டி. இருங்கங்க. அது சரி, உங்களுக்கு முதல்ல மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? ஐயய்யா, எனக்கு இருக்க தலைவலிக்கு நான் இப்ப ஏதாவது நல்ல இஞ்சி போட்டு டீ குடிச்சா நல்லா இருக்கும். டீ எனக்கு ஒரு இஞ்சி டீ எடுத்துட்டு வா. சூப்பருங்க. எனக்கும் இப்ப இஞ்சி டீ குடிக்கணும் தான் தோணுச்சு. அத்தை, அவர் வந்துட்டாரு அத்தை. அவருக்கும் சேர்த்தே இஞ்சி டீ போட்டுருங்க. சரிம்மா மருமகளே, அவனுக்கும் சேர்த்து இஞ்சி டீ எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்டி, உன்னைத்தானே நான் போட சொன்னேன், நீ எதுக்கு அம்மா வேலையாவிக்கிட்டு இருக்க? அது வந்துங்க. என்ன சின்ன பொண்ணு இது, உன்கிட்ட நான் டீ போட்டு கொண்டு வர சொன்னா வயசான காலத்துல எங்க அம்மையை போட்டு வேலையாவிட்டு இருக்க? என்ன சின்ன பொண்ணு இது, நீ இங்க சோபால ஜாலியா உட்காந்துட்டு இருக்க, எங்க அம்மா அடுப்பங்கரையில கிடந்து வேலை செஞ்சு உனக்கு டீ போட்டுட்டு இருக்காளோ? இதுல நான் வந்தோடனே எனக்கு எக்ஸ்ட்ரா டீ வேற நீ ஆர்டர் பண்ற. என்னங்க, ஏன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் டெய்லி பொறுமையா இருந்து ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருது உனக்கு நல்லதா போச்சுன்னு நினைக்கேன். அதான் உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிட்டு இருக்க. ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்தோடனே உன் மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சேன்னு நீலி கண்ணீரை வச்சு நடிக்கிய நீயே. என்னங்க, அப்படிலாம் இல்லங்க. இல்ல சின்னதரா, என்ன இது வந்தது வராதமா பொண்டட்டி போட்டு ஏசிட்டு கிடக்க? அம்மா நீ ஒன்னும் பேசாதம்மா, உன்னை எப்படி அடிமை மாதிரி வச்சிருக்கான்னு இப்பதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னல சொல்லுது சின்னதரா, எனக்கு ஒண்ணும் புரியலையே நீ பேசுறது. அத்தை, அவர் வந்தது வராதமா என்கிட்ட ரொம்ப கோவப்படுதாரு அத்தை. உங்ககிட்ட டீ போட்டு கொண்டு வர சொன்னேன்ல, அதுக்கு தான் இப்படி எரிஞ்சு விழுதாரு. ஏலே, எதுக்குல இப்படி எரிஞ்சு விழுத? ஒரு பொட்ட பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படிதான் கொடுமைப்படுத்துவியல? எம்மா அவ உன்னை வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஊர் நாட்டுல போய் பாரு, அவ மாமியாரு எப்படி எப்படி மருமகளை போட்டு கொடுமைப்படுத்துறான்னு. இங்க என்னன்னா மருமக உன்னைய போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சமாதிரி எங்க அம்மா மனசை புரிஞ்சு நடந்துக்கடி. என்னங்க, நான் வேணாம் தாங்க சொன்னேன், உங்க அம்மா தாங்க. வாடி நாலு முடி தங்கச்சி, நீ யாது உன் மதினிகாரி இப்படி இப்படி கொடுமை பண்ணுதானே எனக்கு ஒரு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? என்ன இதுல என்னென்ன கொடுமை இருக்கு? டீ தானே நீ இப்ப போட சொன்னாங்க. ஏலே, அவ ஒரு இஞ்சி தட்டி டீ போட சொன்னது காட்டி இந்த அலப்பற பண்ணுத நீ? இல்ல கிறுக்கு பேலே, நான் தான்ல அவட்ட சொன்னேன், என் மாவன் வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லுமா, அவனுக்கும் சேர்த்து காப்பியா டீயான்னு கேட்டு நானே சேர்த்து 2 பேருக்கு எடுத்துட்டு வரேன், நீ சோபால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொன்னேமா. இப்பதான் அந்த பிள்ளை உட்காந்துச்சு. அது அந்த பிள்ளைய கண்ணு கலங்க அழுக வச்சுட்டீல, அறிவிட்ட வேலை. ஆத்தியாட்டி, எங்க அம்மா என்கிட்ட உண்மையை சொல்லாத அளவுக்கு நீ எங்க அம்மையை மிரட்டி வச்சிருக்க. என்னங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. ஓஹோ, அப்ப நான் ஆபீஸ் பண்ண விட்டு டெய்லி இவ ஒரு வேலையும் செய்யாம இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காளா உங்களை வேலையாவிக்கிட்டு? இல்ல சின்னதர, கொஞ்சமாவது அறிவு இருக்கால? நீ ஆபீஸ் போன விட்டு பிள்ளை என்ன வேலை எல்லாம் செய்தா தெரியுமா? நீ ஆபீஸ் போன விட்டு காலையில சமைச்ச பாத்திரத்தை கழுவி, அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி வீட்டை தொடச்சி, அதுக்கப்புறமா மதிய மீன் வந்துச்சுன்னா அதையும் வாங்கி குழம்பு வச்சு, வேலைன்னா வேலை, அவ்வளவு வேலை பாக்குறா. இதுக்கு இடையில மிஷின் வேற அடிக்கடி ரிப்பேர் ஆக போகுது. கைட்டே துணியெல்லாம் துவைச்சு அதை காய வச்சு அதை மடிச்சு வச்சு அக்கடான்னு இப்பதான் 5 நிமிஷம் உட்கார்ந்துருக்கா. நீ வந்துட்ட. அவ கூட சொல்லதான் செஞ்சா, ஏத்தே இருங்கத்தே, நாம எல்லாரும் ஒன்னா காப்பி போட்டு உட்காந்து பேசி சிரிச்சு விளையாடலாம், நான் போய் போட்டு வரேன்னா. நான் தான் இம்புட்டு வேலை பார்த்திருக்காளே, மருமவளுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து நாம ஒரு காப்பியை போடுவோமே. அடுத்த கிடைக்கல உள்ள போகலையேன்ட்டு நீ இரு மருமவளையும் சொல்லிட்டு உள்ள போனே, நீயும் வந்துட்ட. அவளுக்க வந்தனே கத்து கத்துன்னு கத்திட்டடா. அத்தை, அதானத்தை முதல்ல சொன்னேன், நானே காப்பி போடுதேன்னு. நீங்க தான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, அவங்க என்கிட்ட தான் கோவப்படுதாங்க. ஏனே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கானே? அண்ணியும் பாவம் தானே, காலையில இருந்து இவ்வளவு வேலை பாக்குறாங்க, வந்தது வராதமா அவங்கள போய் ஏசிக்கிட்டு இருக்க. அண்ணி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அண்ணி. அண்ணி ஏதோ உங்களை தப்பா நினைச்சிட்டான். இந்தாலே நீ கேட்ட இஞ்சி டீ குடி. அண்ணி இந்தாங்க அண்ணி, இந்த இஞ்சி டீ உங்களுக்கு தான் அண்ணி. நாத்து, அது வந்து சின்ன பொண்ணு, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்கத சின்ன பொண்ணு. என்ன தப்பா நினைச்சுக்காதே, வந்தது வராதமா கத்திட்டு ஒழுங்கு மரியாதை அண்ணிகிட்ட சாரி கேளு. ஆமாண்டா, அவகிட்ட சாரி கேளு. அவ மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்ல, இம்பிட்டு வேலையும் செஞ்சு உங்ககிட்ட திட்டு வர வாங்கணுமா? சாரி சின்ன பொண்ணு, என்னைய மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. நான் உன்னைய பத்தி புரிஞ்சுக்காம இப்பதான் நீ வந்திருக்கேன்னு தெரியாம அம்மா வேலையை விட்டின்னு கோவப்பட்டேன்டி. பரவாயில்லங்க, எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க இனிமேல். சரிடா, வந்தது வராதமா அப்படியே உட்காந்துட்ட, காப்பியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வாப்போ. சரிம்மா, நீங்க காப்பி குடிச்சிங்களா? நல்ல அக்கறையாத்தான் கேக்குற, போடா. என்ன மருமகளே நீ, அவன் தான் அறிவேட்டத்தனமா ஏதோ பேசிட்டானா நீயும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இரு. சரிங்க அத்தை. அம்மா அம்மா, எனக்கு வாயெல்லாம் நம்ம
ஏ வாய் நம்ம இருந்துச்சா வசம்ப வச்சு தேய்ச்சா சரியாயிரும்டி. அத்தை நாத்து ஏதோ ருசியா சாப்பிடணும்னு சொல்றா, அதைத்தான் இப்படி சொல்லாம சொல்றா. பாத்தியம்மா, மதினி கூட என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் ஒரு பெத்த தாயா இப்படி பண்றிய? அடியே, அறியாத வயசுல கூவா கூவான்னு கத்தும் போதே நீ பசி கழுகுறியா இல்ல பயந்து அழுகுறியா தூக்கத்துக்கு அழுகுறியான்னு கண்டுபிடிச்சபடி நீ நானே. இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு புரியாதா என்ன? சும்மா கிண்டல் பண்ணேன்டி. அடியே நாத்து, பெரியவங்களுக்குலாம் எல்லா விஷயமும் புரியும், புரியாத மாதிரி காட்டிப்பாங்க. ஆமா மருமகளே, இவ வேற வாய்க்கு ருசி காலுக்கு ருசி கைக்கு ருசின்றா. நீ என்ன சமைக்கலான்னு பிளான் வச்சிருக்க? அத்தை சமைக்கிறது கூட கஷ்டம் இல்லை, ஆனா என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறேன் பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குத. நீங்களே பேசாட்டு சொல்லிருங்களேன். ஆமாமா, நான் சொல்றேம்மா. சரிடி, இன்னைக்கு நைட்டு நீ சொல்ற மெனுவே சமைச்சிடலாம். உனக்கு என்ன வேணுமோ அதையே சொல்லு. அப்போ குழம்பு என்ன நாத்து பண்றது? ஐயோ அண்ணி, எனக்கு குழம்பே வேணாம். சாதம் வச்சு ரசம் வச்சு சிக்கனை மட்டும் ஃபுல்லா பொரிச்சு கொடுத்துருங்க அண்ணி. அந்த ரசத்தை வச்சு அந்த சிக்கனை பார்த்துக்கிட்டே சாதத்தை சாப்பிட்டுருவேன். ஆமா மருமகளே, சிக்கன்லாம் பொரிச்சு வச்சேன்னா என் பிள்ளைங்கள்லாம் வந்து வேற எந்த குழம்பும் கேட்க மாட்டாங்க. சிக்கனை சாப்பிட்டே ரசம் இருந்தாலும் போதும்னு சொல்லிடுவாங்க. பெசாட்டு சாதம் வச்சு ரசம் வச்சு சிக்கன் வாங்கிடலாம். ஐயோ அத்தை, ஆனா சிக்கன் வாங்கணும்னு சொன்னா அவங்க கோவப்படுவாங்களே, இப்ப என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சிக்கன் வாங்கணும்னு இவ சொல்றா, அவன் ஏதாவது கத்துன்னு கத்துவானே, என்ன பண்றது? ஐயோ நாத்து, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. பின்ன என்ன பண்றது மருமகளே? அத்தை, உங்க புள்ள வாயாலே இன்னைக்கு சிக்கன் வாங்கி தரேன்னு நம்ம சொல்ல வைக்கலாம். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அத்தை. ஓஹோ, மாஸ்டர் பிளானா? இதுல எனக்கு எதுவும் கதை இருக்கா? நீ கொஞ்சம் சைலண்டா இருந்தாலே போதும் நாத்து. ஓகே, அப்படியே இருந்துக்கிறேன். அத்தை, உங்க புள்ள வரையும் நீங்க இன்னைக்கு மட்டன் வாங்கித்தான்னு சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. கிழிஞ்சுது, சிக்கன் கேட்டாலே கத்துன்னு கத்துவான், இதுல மட்டன் வரையா? ஐயோ, நான் கேட்க மாட்டேன்ப்பா. அத்தை, இதெல்லாம் ஒரு பிளான் தானே அத்தை. முதல்ல நீங்க மட்டன் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. சரி, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் என் மருமக நீ ஆசைப்பட்டியேன்னு அதே மாதிரி சொல்றேன். எதுவுமே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அம்மா, அண்ணி சொன்ன ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணுமா, அப்புறம் பார்க்கலாம். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. டே, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்னமா முக்கியமான விஷயம்? வெளியில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். என்ன, இப்பதானே வீட்டுல டீ குடிச்ச? அது வேற இது வேற. ஆமா, வர்ற வழியில காய்கறி மார்க்கெட் இருக்கும், காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரேன்னா சொல்லுங்க. காய்கறி எல்லாம் ஒண்ணும் வேணாம். ஓ, அப்ப இன்னைக்கு காய்கறி செலவு மிச்சம்னு சொல்றீங்க அதானே? இல்லடா, தங்கச்சி வேற வந்திருக்கா, மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னது, தங்கச்சி வந்திருக்கா தொங்கச்சி வந்திருக்கான்னு மட்டனா? அதெல்லாம் முடியாதுமா, முடியாது. மட்டன் என்ன விலை விக்குது தெரியுமா? 1 கிலோ 700-800 ரூபாய் கிட்ட போயிருச்சுமா. 700 ரூபாய்க்கு ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டிடலாம். கண்டிப்பா மட்டன்லாம் வாங்க முடியாது. என்னங்க, அப்போ நீங்க சொல்ற மாதிரி மட்டன் வாங்க வேணாம், பேசாட்டு தங்கச்சி வந்தனால ஃபிஷ் வாங்கிடலாங்க. அடியே, அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா உனக்கு லூசு பிடிச்சிருக்காடி. மட்டன் 700 ரூபாய் வருதுன்னா ஃபிஷ் மட்டும் என்ன கம்மியாவா? 400 ரூபாய் பக்கம் வருது. முடியாது. என்னத்த இது, நாம போட்ட பிளான் சொதப்பிருச்சே. அதான் சொன்னேன்ல. எனக்கு இன்னைக்கு சாம்பார் தானா? சே, அம்மா வேற தங்கச்சி வந்திருக்கான்னு மட்டன் கேட்டா, பொண்டாட்டி வேற மீன் கேட்டா. 2 பேரும் ஆசையும் நிறைவேற்ற முடியல. ஆனா தங்கச்சிக்கு ஏதாவது பண்ணி தானே அவனும், அவளும் வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் தானே நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. பேசாம சிக்கன் வேணா வாங்கி கொடுத்துடலாம். எம்மா, இங்க பாருங்க. என்னத்த பாக்குறது, நீ தான் வாங்கி தரலன்னு சொல்லிட்டியே. அம்மா, மட்டனு மீன்லாம் எடுத்தேன்னா ரொம்ப ரேட் ஆயிரும். தங்கச்சி வேற வந்திருக்கா, அது இல்லாம அவளையும் நான்வெஜ் பண்ணாம அனுப்ப முடியாது. அதனால பேசாம சிக்கன் வேணா வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே தானே நாத்து, உனக்கு ஓகே தானே? சிக்கனானே? சரி, ஓகேனே. சரிடா, அப்போ அவளே சொல்லிட்டா, சிக்கனே வாங்கிட்டு வந்துரு. எப்பாடா, 700-400ல இருந்து தப்பிச்சு 200லயே ஒரு வழியா இன்னைக்கு பட்ஜெட்டை முடிச்சாச்சு. சும்மா சொல்லக்கூடாது மதனி, வசமா அண்ணனுக்கு தூண்டில் போட்டு மாட்ட வச்சுட்டீங்க. பரவாயில்லையே மருமகளே, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைச்சேன், நல்ல ஒர்க் அவுட் ஆயிருச்சே. எப்படி என் சாமர்த்தியம் பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயே நீங்களும் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நேரடியா அதை கேட்டு அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. அதை பொறுமையாவும் அன்பாவும் நிதானமும் ரொம்ப நாளுக்கு முன்னாடியுமே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நாளாக ஆக அவங்களே ரொம்ப நாளா கேட்கறா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற டயத்திலேயே கரெக்டா வாங்கியும் கொடுத்துருவாங்க. எப்படி ஐடியா? இல்லத்தரசிகளே, நீங்க உண்மையிலே இல்லத்துக்கு அரசியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அன்பா இருங்க, அதுவே போதும். எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னா பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நாம சந்திக்கலாம். இன்னும் நிறைய ஐடியா டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்.